திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். மனத்தில் எழுகின்ற மாய நன்னாடல் நினைத்தது கரிவு என்னில் தான் நினைக்கில எனக்கிறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மனத்தில் எழுகின்ற மாய நன்னாடன் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். இறைவன் எல்லாவற்றையும் அறிபவன், அவன் எங்கும் நிறைந்திருப்பவன் என்ற தத்துவத்தையும் மனிதர்களின் அறியாமையும் இப்பாடல் மிக ஆழமாக விளக்குகிறது. மனத்தில் எழுகின்ற மாய நன்னாடன் என்று கூறுகிறார். நம்முடைய மனங்களிலே ஞான வடிவாக பேரொழியாக தோன்றும் மாயங்கள் நிறைந்த அழகிய நாட்டை உடையவன், அதாவது பரலோகத்தை அல்லது முக்தி உலகை ஆளும் ஈசன். நினைத்தது அறிவன் என்னில் தான் நினைக்கிறார். அந்த இறைவன் நாம் எதை நினைத்தாலும் நம் மனதில் நினைக்கும் எண்ணங்களை எல்லாம் நாம் சொல்வதற்கு முன்பே அறியும் ஆற்றல் படைத்தவன். ஆனால் மனிதர்களோ அப்படிப்பட்ட இறைவனை தங்கள் மனதில் ஒருபோதும் நினைத்து பார்ப்பதில்லை, தியானிப்பதில்லை. எனக்கு இறை அன்பு இளன் என்பர். தாங்கள் இறைவனை நினைக்காமல் மறந்துவிட்டு வாழ்க்கையில் ஏதேனும் துன்பம் வரும்போது மட்டும் அந்த கடவுளுக்கு என் மீது அன்பே இல்லை, என்னை கைவிட்டு விட்டார் என்று கூறுகிறார்கள். இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. ஆனால் உண்மை என்னவென்றால், தன் கடமையிலிருந்து பிழைத்து தன்னை மறந்திருக்கும் மனிதர்களின் பக்கமும் கூட இறைவன் கருணையோடு அவர்களை பாதுகாத்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான். இப்பாடலுக்கு நேரடி வரலாற்று கதை என்பதை விட மனித மனதின் இயல்பையும் இறைவனின் கருணையையும் விளக்கும் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக தத்துவ விளக்கம் பொருந்தும். அதை பார்க்கலாம். ஒரு தந்தை தன் சிறு மகனை கூட்ட நெரிசல் மிகுந்த ஒரு திருவிழாவிற்கு அழைத்து சென்றார். தந்தை மகனின் கையை தளர்வாக பிடித்துக் கொண்டு அதன் பின்னாடியே நடந்து வந்து கொண்டிருந்தார். ஆனால் சிறுவனோ திருவிழா கடைகளில் இருந்த பொம்மைகளையும் வேடிக்கைகளையும் பார்ப்பதிலேயே மூழ்கியிருந்தான். தன் தந்தையின் கையை விட்டுவிட்டு முன்னோக்கி ஓடிவிட்டான். சிறிது தூரம் சென்ற பிறகு சுற்றி பார்த்த சிறுவனுக்கு தன் தந்தை எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. உடனே அவன் பயந்து அழுதான். அப்பா என்னை விட்டு போய்விட்டார், அவருக்கு என் மேலே அன்பே இல்லை என்று கத்தினான். ஆனால் தந்தை அவனுக்கு தெரியாமல் அவனுக்கு பின்னாடியே தான் வந்து கொண்டிருந்தார். அவன் ஓடி போது கீழே விழுந்து விடக்கூடாது, கூட்டத்தில் தொலைந்து விடக்கூடாது என்பதற்காக அவனை பாதுகாப்பாக கவனித்துக் கொண்டே வந்த தந்தை அவன் அழுதவுடனே ஓடி வந்து தூக்கி கொண்டான். உலக இன்பங்களில் மூழ்கி நாம் கடவுளை மறந்துவிட்டு முன்னோக்கி ஓடுகிறோம். தான் நினைக்கிறார் என்று கூறுகிறார் அல்லவா, அதைத்தான் இங்கு நாம் பார்க்கிறோம். துன்பம் வரும்போது கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று அழுகிறோம். ஆனால் நாம் மறந்திருந்தாலும் நமக்கு தெரியாமல் நம்மை ஆபத்துகளில் இருந்து காப்பது அந்த இறைவனின் கருணைதான். இறைவன் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அறிபவன். நாம் அவனிடம் கையேந்தி கேட்க தேவையே கிடையாது. நம் தேவை அவனுக்கு தெரியும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவன் மீது அன்பு செலுத்துவது மட்டுமே. நாம் தவறிய போதும் நம்மை தாங்கும் அவனது பெரும் கருணையை இப்பாடல் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. இவ்வாறு மனத்தில் எழுகின்ற மாய நன்னாடன் நினைத்தது அறிவன் என்னில் தான் நினைக்கிலர் எனக்கு இறை அன்பு இளன் என்பர். இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.